டெக்னிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. எனிவே நம்ம திருப்பி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். ஸோ நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க இந்த நிகழ்ச்சிக்காக, அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 04449067777 நம்பருக்கு இப்போ கால் பண்ணலாம். ஸோ எவ்ரி மண்டே பிட்வீன் 11 and 5 நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணுறோம். அதை வந்து டெய்லி 1 to 1:30 PM ஒளிபரப்பு பண்ணுறோம். லைவ் நிகழ்ச்சி 11 to 12 நடக்கும். ஸோ இந்த லைவ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்டிங் பண்ணுறோம். ஸோ மற்ற நாட்களில் வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு. நிறைய பேர் வந்து நம்பர் கொடுக்குறீங்க. அது எல்லாமே நான் டீம் கையில் கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என் கூட பேசலாம், உங்களோட பிரச்சனைகளை பகிர்ந்துக்கலாம். இன்னும் நிறைய மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக நான் பொட்டீம் அப்படின்ற ஒரு இது கூட டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அங்கே வாட்ஸ்அப் பேச முடியல, சில பேருக்கு வந்து டைமிங் சரியில்லை, அதனால வந்து தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, ஸோ மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க வந்து அந்த பொட்டீம்ன்ற ஆப் வழியாக என்கிட்ட வந்து மெசேஜ் கொடுக்கலாம். பட் பொதுவாக வந்து எனக்கு நிறைய டைம் வந்து தனியாக பேசும்பொழுது எனக்கு கொடுக்க முடியறது இல்லைங்க. இந்த நிகழ்ச்சி வந்து எக்ஸ்க்ளூசிவாக அந்த 1 full day வந்து நான் பப்ளிக்கு வந்து ஒதுக்கி அவங்களுக்கு கவுன்சிலிங்காக தான். இந்த 1 full day பெப்பர்ஸ் டிவியில் வேறு மற்ற எல்லா ப்ரோக்ராமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கே நாங்கள் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னென்னா மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு இந்த கவுன்சிலிங் ரீச் ஆகுமோ அத்தனை பேருக்கு ரீச் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். ஸோ அதனால தான் வந்து ஒரு கால்ஸ் வரும்பொழுது கூட நாங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த பிரச்சனையை கேட்டு பொறுமையாக பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சும்மா கால்ஸ் கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். அப்படி பண்ணோம்னா கேட்குறவங்களுக்கும் திருப்தி இருக்காது, எனக்கும் வந்து எதுவுமே நம்ம உரையாடின மாதிரி ஒரு திருப்தி இருக்காது. ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு நாளும் முடிஞ்சது ஒரு 3 கால்ஸாவது நாங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் தவிர்த்து சில பேர் வந்து ரொம்ப பர்சனலாக பேசணும், எங்களுக்கு வந்து ப்ரைவசி வேணும், எங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட பேர் சொல்ல வேணாம், உங்களோட ஊர் சொல்ல வேண்டாம். அடுத்தது உங்கள் கதையில் வந்து சில சென்சிட்டிவான விஷயங்கள் தனியாக சொல்லணுன்னா அதை நீங்கள் எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க, இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் கொடுத்துருங்க. ஸோ சில சமயத்தில் வந்து தீர்வு மட்டும் கூட வந்து நான் இங்கே பகிர்ந்துக்கலாம். அப்போ வந்து பல பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், அதுதான் நோக்கம். ஸோ ஏன்னா நம்ம நினைப்போம் பல நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து நான் மட்டும் தான் பண்ணுறேன்னா, நான் தான் துரோகியா உலகத்திலே அப்படின்னு தோணும். சில நேரத்தில் வந்து முக்கால்வாசி ஒரு குற்ற உணர்வு இருக்கிறவங்க கவுன்சிலிங்க்கு வருவாங்க. ஸோ குற்ற உணர்வே இல்லாதவங்க வந்து கவுன்சிலிங்க்கு வருவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ குற்ற உணர்வு இல்லாத மற்றவங்களை வந்து குற்றப்படுத்தி பேசுறதுக்காக கவுன்சிலிங்க்கு வருவாங்க. இந்த மாதிரி 2 வகையாக தான் கவுன்சிலிங்க்கு முக்கால்வாசி பீப்புள் வருவாங்க. ஒன்று, நாம் செய்யறது தப்பா, நமக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, நாம் இப்படி செய்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், ஒரு ஹோப்லெஸ்னஸ், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அண்ட் ஒர்த்லெஸ்னஸ். இந்த 3 விஷயங்கள். நம்ம ஏதோ ஒரு தவறு செய்துட்டோம்னா அவ்வளோதான், நம்ம ஒர்த்தே கிடையாது, நம்ம வந்து ஒர்த்லெஸ் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கோமே, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஹோப்லெஸ்னஸ். அப்புறம் யாருமே இல்லையே நம்மளுக்கு சப்போர்ட்டு, ஸோ எப்படி தான் நம்ம இதை கடந்து வர்றது அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து கவுன்சிலிங் வந்து மனம் விட்டு பேசும்பொழுது ரொம்ப பெரிய பேர் உதவியாக இருக்கும். அதாவது இந்த மலை போல் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பனி போல் போகுதுன்றாங்கல்ல, அது வந்து அவ்வளோ ஈஸி கவுன்சிலிங்கில். ஏன்னா பல நேரங்களில் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பூதாகரமாக ஆக்கி நம்ம பெரிதளவில் வந்து அதற்காக ரொம்ப அக்செப்டன்ஸ் கொண்டு வராமல் சில விஷயங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப மருகி காலமெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கவுன்சிலிங்கில். அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மற்றவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எதுக்குமே வந்து அவங்க பொறுப்பே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப கோல்டு பீப்புளுக்கு வந்து கவுன்சிலிங்கில் வரும்பொழுது நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம். டாக்டர் வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, சரி, எதுலுமே நல்லா ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. காலேஜ் போயிட்டு செமஸ்டர்ல எல்லாம் பாஸ் பண்ணிட்டா, எதுலயுமே ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைப்பா.
இப்ப மார்க் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா, அதே ஃபீலிங்லயே இருக்கா. நான் நல்லா தான் படிச்சேன், மார்க் குறைஞ்சிருச்சுன்னு. அது கூட ஒரு சார் கேக்குறாங்க, யார்கிட்டயாவது போன் பேசுவாளா? பொண்ணு முகமே ரொம்ப டல்லா இருக்கு. முன்னாடி நல்லா ஆக்டிவா இருப்பா, இப்ப ரொம்ப சோகமா இருக்கிறா. அதான் கஷ்டமா இருக்கு. அதான் மேடம் கேட்கலான்ட்டு போன் பண்ணேன். அவ ரொம்ப போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காளா யார் கூடயாவது? போன் பேசுறா. முன்னாடி எல்லாம் போன் எடுத்துன்னு போக மாட்டா, இப்ப கொண்டு போறா. போன் நீங்க ஒரு டைரக்ஷன்ல வச்சு பேசுங்க. கரெக்ட். ஓகே, சொல்லுங்க. சோ இப்போ அவ எந்த இயர் படிக்கிறாங்க உங்க டாட்டர்? இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு செமஸ்டர் முடிச்சிட்டா. சரி சரி. நெக்ஸ்ட் செமஸ்டர் வரப்போட போது எல்லாரும் நாத்தனார் சொல்றாங்க, இல்லையே எங்க பொண்ணு நல்லா படிப்பா, ஏன் மார்க் குறையுது, நீங்க போய் காலேஜ்ல கேளுங்கன்றாங்க. இல்ல முகம் ரொம்ப டல்லா ஆயிடுச்சு. அவளுக்கு ஃபேஸ் ஒரு ஆக்டிவா இல்ல. ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பா. அவங்க அப்பா கிடையாது, நான் தான் பாத்துக்கிறேன், நான் ஒர்க் பண்றேன். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மார்க் குறைஞ்ச. இது வரைக்கும் அவ எல்கேஜில இருந்து இந்த காலேஜ் +2 வரைக்கும் ஒரு தடவை கூட அவ மார்க் குறைஞ்சதே கிடையாது. சரி சரி. அதாவது ஒண்ணு கலந்துக்கிட்டா டக்கு டக்குன்னு கரெக்டா அதுல பிரைஸ் வாங்காம வரமாட்டாங்க. எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ரொம்ப. என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க? இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். அதான் என்ன கோர்ஸ்? ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறா. இது பிஇ? பிடெக். பிடெக்கா? சரி. அவங்க 12th என்ன பெர்சன்டேஜ் எடுத்தாங்க? ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஹலோ ஹலோ. சொல்லுங்கம்மா. அதாவது அவங்க ஃபுல்லும் ஒரே மீடியம் தானே, இங்கிலீஷ் மீடியம் தானே? ஆமா, எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான். சரி, ஓகே. இப்போ சில பேருக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகும்போது ஒரு டிரான்சிஷன், ஒரு மாறுதல் வந்து காரணமாக சில டைம்ல வந்து ஸ்டடீஸ் இந்த மாதிரி டிராப் டவுன் ஆகும். ஓகே. இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து அவங்க படிக்கிறத வச்சு நம்ம வந்து அவங்களோட பிரில்லியன்ஸை வந்து நம்ம கணக்கிட முடியாது. அது வந்து ஸ்கூல்ல வந்து முக்கால்வாசி ஸ்பூன் ஃபீடிங், அப்புறம் அந்த மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கிறது, அந்த மாதிரியான முறை தான் நம்மளோட கல்வி திட்டத்தில் இருக்கு. ஸோ அதனால சுமாரான அறிவு இருக்கிறவங்க கூட வந்து இன்டெலிஜென்ஸ், அதாவது இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்ல வந்து சுமாராக ஒரு இருக்கிறவங்க கூட வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும் பொழுது ரொம்ப பிரில்லியண்ட்டாக மார்க் வாங்கலாம். 1100க்கு மேலே வாங்கலாம், 1200க்கு. ஆனால் 1200க்கு 1150, 1100 மேலே வாங்கிய பெண்கள், மாணவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இது காலேஜ் போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி பண்ணி மார்க் வாங்குறதுன்னு கிடையாது. ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய ஸ்மார்ட்னஸ் வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ எப்போ வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி படித்து மார்க் வாங்கின பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்னா, ப்ரொஃபஷனல் டிகிரிலாம் போகும்போது ஒவ்வொரு புக்கும் இவ்வளோ தடி இருக்கும். ஸோ எல்லா புக்கையும் படித்து எல்லா பேஜஸும் படித்தெல்லாம் வந்து மார்க் வாங்கும், அப்படிலாம் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கூட எங்கிட்ட கவுன்சிலிங்க்கு ஒரு குழந்தை வந்திருந்தா. லைக் அவள் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ரொம்ப டாப்பர் மார்க்கில், மெரிட்லேயே மெடிசன் கிடச்சிருச்சு சீட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு நீட்லாம் வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் எம்பிபிஎஸ் சேர்ந்த உடனே வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாமே எழுத மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அபோவ் பண்ணிட்டான். என்னன்னா அவளுக்கு வந்து அந்த புக்கு ஃபுல்லும் +2 வரைக்கும் வந்து 4 ரிவிஷன் 5 ரிவிஷன் அந்த மாதிரியே பழகி இது என்னடா அது, நம்ம ஒரு தடவை படிச்சுட்டு போய் எப்படி எழுதுறது? ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு தடவை படிச்சுட்டு போனாலே பெரிய விஷயம், அதுவே டைம் இருக்காது அந்த புக்ஸ் எல்லாம். ஸோ அதனால அவளுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை. பட் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவளை புஷ் பண்ணி நம்ம பண்ணும்போது ஷி வாஸ் ஏபிள் டு பாஸ் எக்ஸாம். ஒன்லி திங் இஸ் அந்த மார்க் வந்து ரொம்ப கம்மியாகுது மற்றவங்களோட அப்படின்ற போது ஒரு பெரிய சோகம் வந்துடுச்சு. எப்பவுமே கிளாஸில் டாப்பராக வந்துட்டு இப்போ கிளாஸில் வந்து சுமாராக மார்க் வாங்குறோமே, அந்த சுமாரான மார்க் வாங்குறதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள். சரி, இதில் வந்து கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிறது நல்லது. கொஞ்சம் பதட்டம் இருந்ததுன்னா கூட சில நேரத்தில் வந்து அவங்க சரியாக எக்ஸாமில் எழுத மாட்டாங்க, சில விஷயம் எழுதணும்னு நினச்சதை எழுத மாட்டாங்க. ஸோ அதனால கூட மார்க் குறையும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி தோணுச்சுன்னா ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. ஒன்னும்
கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது ஃபஸ்ட்டு செமிஸ்டர். ஸோ எப்படியும் வந்து இந்த ஃபுல் இயர் 4 வருஷம் படித்து முடிக்கணும். ஸோ மேலும் மேலும் அரியர்ஸ் வராமல் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இப்போவே ஒரு கவுன்சிலிங் ஒரு 1 hour கவுன்சிலிங் எடுத்துட்டாலே போகிறோம். ஆமாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்கம்மா, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். எனக்கு நம்பர் மெசேஜ் அனுப்புங்க மேடம், நான் கூட்டிட்டு வரேன். என்னோட நம்பர் இங்கே ஃப்ளாஷ் ஆகும். நீங்கள் இந்த லேண்ட்லைன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நம்பர் ஃப்ளாஷ் ஆகும், அப்போ நோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பெப்பர்சியோட லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். நம்பர் 9789011436. நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நன்றிம்மா. ஓகே மேடம். ஸோ பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெறும் பள்ளிக்கூடம் மட்டும் தரணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ ஒரு ஊரே சேர்ந்து தான் ஒரு குழந்தைய வளர்க்குது. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஊர் கூடி வளர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதற்கு அர்த்தம் என்னன்னா, பிள்ளைகள் வந்து எல்லா இடத்துலேருந்தும் கற்றுப்பாங்க. பெற்றோர்கள் கிட்டேருந்து கற்றுப்பாங்க, கூட பிறந்தவங்க கிட்டேருந்து கற்றுப்பாங்க, நெய்பர்ஸ் கிட்டேருந்து கற்றுப்பாங்க, ஸோ சோஷியல் பிளேசஸ்லேருந்து கற்றுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பிள்ளைகளுக்கு படிக்கும் பொழுது அந்த ரோல் மாடல்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம மனதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம யாராக போகிறோம், நம்ம என்னவாக போகிறோம்னு கேட்டுகிட்டே இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப தவறு. நம்ம எல்லாருமே சொல்கிறேன், நான் உள்பட, எந்த தொழில் வேணால் செய்யலாங்க, எந்த வேலை வேணால் செய்யலாம். நேற்று நான் ஏதோ ஒரு புக்கு அருமையான வாட் யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொஷின் வந்து எல்லாருக்கிட்டையும் அவர் கேட்டுட்டு அதை பற்றி பகிர்ந்துக்கிறார். ஒரு நல்ல புக் அது. ஸோ அதில் வந்து வாட் யூ வாண்ட் டு டூ வித் திஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு கொஷனுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது எப்படி எல்லாம் பல பேர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது. அதில் ஒருத்தவங்க வந்து பகிர்ந்துருப்பாங்க. என்னென்னா, நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக நம்ம யாராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் யோசித்தேன். அப்படி யோசிக்கும் பொழுது லைஃப் வந்து அப்படியே அவ்வளோ சிம்பிளாகிடுறது. நீங்கள் ஒரு பெயிண்டராக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், ஒரு பெல் பாயாக இருக்கலாம், ஒரு பியூனாக இருக்கலாம், ஒரு கிளர்க்காக இருக்கலாம், ஒரு சிஇஓவாக இருக்கலாம், ஒரு என்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம என்ன தொழில் செய்கிறோங்கிறது அந்த 8 மணி நேரம் தொழில். ஸோ அந்த 8 மணி நேரம் தொழில் வந்து நம்மளை டிஃபைன் பண்ணாது. நம்ம 24 மணி நேரம் நம்ம யாராக இருக்கோம், எந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் நம்ம யாராக இருக்கோம். அங்கே வந்து யாராக இருக்கோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எந்த அளவுக்கு மற்றவர்களுக்காகவும் சூழ்நிலைகளுக்காகவும் நம்ம யோசிக்கிறோம். நான் அப்படிங்கிறது என்னை தாண்டி மற்றவர்களுக்காக நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து வாழ்க்கையே. ஸோ நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது ரொம்ப சுயநலமாக இருப்போம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் வயது ஆக 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 அந்த சுயநலம்ன்றது குறைய தான் அந்த ஏஜிங் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா வயதான காலத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. நான் வந்து எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க 80 வயசில். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அவங்க கூட பழக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து எப்படி அவங்க மெச்சூர் ஆனாங்க. அந்த இது ஏன்னா அந்த சுயநலம் இல்லாத ஒரு சிந்தனை நமக்குள்ளே வர நமக்கு நிஜமாகவே ஒரு பொலிவு வரும். ஸோ அதை மாதிரி நம்ம வந்து யாராக இருக்கும் அந்த கைண்ட்னஸ், மற்றவங்களுக்காக நினைக்கக்கூடிய அந்த எம்பத்தி, தொழிலில் வந்து ஒரு நேர்மை. அதாவது எல்லா தொழிலுக்குமே வந்து ஒரு டாஸ்க்குன்னு இருக்கும். அந்த டாஸ்க்குகளை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி செய்யணுமோ, அதை வந்து அந்த நேரத்துக்கு எவ்வளோ அழகாக செய்யணுமோ அந்த மாதிரி எல்லாம் பொருந்தி நம்ம செய்யும் பொழுது அந்த ஒரு நம்மளுடைய பண்பியல் தொகுப்பு வந்து ரொம்ப கரெக்டாக ஆகிடும். அதனோட ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும்னா, இந்த 8 மணி நேரம் கழித்து நம்மளுக்கு வாழ்க்கை இருக்குது. இந்த 8 மணி ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து வேலையையும் பர்சனல் லைஃப்பையும் பிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப சேட். நம்மளோட சொசைட்டியில் அது ரொம்ப ரொம்ப சேட். எல்லாரும் வந்து காலையில் எந்த ஒன்றே வேலை, திருப்பி வந்து படுக்கிற வரைக்கும் வேலை, அப்புறம் வந்து நைட்டு கற்பனைகள், அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் கூட ஐயோ என்ன வேலையில் என்ன ஆகுமோ அது மாதிரி 24 மணி நேரம் வந்து வேலையை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சேடான ஒரு விஷயம். இந்த கல்ச்சர் எப்படி வந்ததுன்னே தெரியல நம்ம நாட்டுக்குள்ளே. இவ்வளோ பதட்டம் நமக்கு வந்து வேலையை பொறுத்து இருக்க வேணும் அவசியமே கிடையாது. நம்ம ஒரு காலர் இருக்காங்க லைனில் இப்போ. ஹலோ ஹலோ, வணக்கம்மா. குட் மார்னிங். சொல்லுங்க. நான் 12th முடிச்சிருக்கேன். எக்ஸாம் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. வெரி குட். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சொல்லுங்க, அடுத்து எப்படி பண்ணீங்க எக்ஸாம்ஸ் எல்லாம்? நல்லா பண்ணியிருக்கேன். என்ன குரூப்பு? சயின்ஸ் குரூப். பியூர் சயின்ஸா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க கம்ப்ளீட்டாக.
கம்மி பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிட்டு பேசுங்க, மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இந்த நிகழ்ச்சி வந்து மறு ஒளிபரப்பு உங்களுக்கு சாட்டர்டே வரும் நைட்டு 9 o'clock. அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எத்தனை பேர் கூட பிறந்தாங்க உங்களுக்கு? என்ன இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன சொல்ல வந்தீங்க அந்த நிகழ்ச்சியில்? கூட பிறந்தவங்க தம்பி. தம்பி என்ன படிக்கிறார்? சரி. என்ன இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன குரூப் எடுக்கலாம்னு இருக்கீங்க? சுவாலஜி எடுத்து பிஎஸ்சி சுவாலஜி எடுத்து பிஎம்எல் எல்லாம் முடிச்சு லெக்சரரா போகணும்னு ஆசை. வெரி குட், வாழ்த்துக்கள், நல்ல ஒரு விஷயம். ஸோ ஜுவாலஜியில் இந்த உயிரினங்கள் பற்றி வந்து நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டிவியில் வந்து பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது அப்படி கிடையாது. இப்போ வந்து நிறைய இந்த அனிமல்ஸ் சேனல் வந்து கொட்டி கிடக்குது இன்டர்நெட்லேயும் டிவிலையும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கூட ஒரு நல்ல டாபிக் கிடைக்கும். நீங்கள் லெக்சரராக போகணும் அப்படிங்கிற பொழுது நீங்கள் அந்த அந்த இதுலேயே வந்து நேரோ டவுன் பண்ணிக்கலாம். அந்த ஜுவாலஜிங்கிறது வந்து இட் இஸ் ஆல் அபவுட் உயிரினங்கள் பற்றி தானே, இல்லையா? ஸோ அந்த உயிரினங்கள்லேயே வந்து எந்த வகையான உங்களுக்கு உயிரினங்கள் உங்கள் மனதை வந்து கவருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். வாழ்த்துக்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு நோக்கம் உங்களோட இது. ஸோ நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன் என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறத விட யாராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கவனம் செலுத்தணுங்கிறது. அந்த யாராக போகிறோங்கிறது தான் இப்போ நான் சொல்கிற விஷயம். அதாவது நமக்கு பிடித்து பண்ணணும். எந்த கோர்ஸ் பண்ணாலும் அதை வந்து ஒரு காசுக்காகவோ ஒரு பதவிக்காகவோ ஒரு புகழுக்காகவோ பட்டத்துக்காகவோ இல்லாமல் நம்ம இந்த வாழ்க்கை முடிச்சிட போகிறோம். ஒரு 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன என்ன செய்தோம், அதாவது ரொம்ப எல்லாருமே சாதனையாளர்களாக இருக்கணும்னு கிடையாது. பட் நம்மளோட மனசாட்சிக்கு முடிந்த வரை நம்ம சரியாக ஒரு விஷயத்தை எடுத்து செய்தோமா அப்படிங்கிற ஒரு புரிதல் மட்டும் நமக்கு இருக்கணும். அது வந்து சாதாரண ஒரு கிளரிக்கல் ஒர்க்காக இருந்தால் கூட அதில் எந்த அளவுக்கு நம்ம அவேர்னஸோட உண்மையாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 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 நேரத்தில் அந்த செயலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளோட சுபாவத்தில் கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப எளிதாக போயிடும் வாழ்க்கை. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல வந்தீங்கம்மா? சுவாலஜி எடுத்து படிச்சு பிற்காலத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா? டெஃபினட்டாக நீங்களே 4 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். அதை மாதிரி நினைக்கணும். உங்களை மாதிரி மாணவர்கள் வந்து வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு கையேந்தே இருக்கக்கூடாது. இப்போ இந்தியா வந்து என்ன மாதிரி இளைஞர்களை எதிர்பார்க்குதுன்னா 4 பேருக்கு வேலை கொடுக்குற இளைஞர்கள், ஓகே, வேலை வாய்ப்புகள் உற்பத்தி செய்யக்கூடிய இளைஞர்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணும் பொழுது நீங்கள் 4 பேருக்கு நீங்களே ஒரு டீம் உருவாக்குவீங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம். அப்போ 4 பேருக்கு உங்களால் வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு பறந்து விரிந்த ஒரு இலக்கு வச்சுக்கணும். படித்துட்டு உடனே வந்து நம்ம வந்து வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத விட நான் வந்து எந்த அளவுக்கு இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஆங்கிளில் ஒரு இலக்கு வந்து ஒரு நல்ல பறந்து விரிந்த பெரிய இலக்குகள் வைக்கும் பொழுது நீங்கள் அந்த பாதுகாப்பு இன்மையே இருக்கக்கூடாது. சரியா? ஒரு பாதுகாப்பு இன்மையே இருக்கக்கூடாது. நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்ம பண்ணும் பொழுது டெஃபினட்டாக நம்மளோட படிப்பு வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஓகே. ஸோ வெறும் வேலை கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல நோக்கம் தான், நான் அது இல்லைன்னு சொல்லலை. பட் வெறும் அதற்காக மட்டுமே நாம் வந்து படிப்பை எடுத்துக்க கூடாதுங்கிறது என்னுடைய அனுபவபூர்வமாக நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம். ஸோ 18-19 வயசில் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு இலக்காக இருக்கும். அது தவறே கிடையாது. ஆனால் அந்த பணம் சம்பாதித்து கொண்டே இன்னும் வந்து நம்ம எப்படி பயனுள்ளதாக நம்மளுடைய வேலையை ஆக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத யோசிங்க. ஏன்னா ஜுவாலஜி, பாட்டனி, ஜியாலஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நிறைய செயலாக்கம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து அனிமல்ஸை பற்றி பல விதங்களில் வந்து மனிதன் வந்து எல்லாத்தையுமே உபயோகப்படுத்திக்கிறாள் தானே. ஓகே, இயற்கை எல்லாத்தையும் தனக்காக உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது இந்த அனிமல்ஸ்லேருந்தும் வந்து எந்த அளவுக்கு பயனுள்ள
விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. மேலை நாட்கள்லாம் பாருங்க என்னென்னவோ வந்து சப்ளிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, காஸ்மெட்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அனிமல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி எப்படியோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை சார்ந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது. ஸோ அது சார்ந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து நிறைய யோசிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் அந்த அந்த ஜுவாலஜின்ற சப்ஜெக்டை ஆழ்ந்து படிக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நிறைய வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போ இந்த துறையில் நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதை சார்ந்த விஷயங்கள் நம்ம நிறைய கலெக்ட் பண்ணணும். ஒரு டைரி எடுத்து வச்சுட்டு அதை சார்ந்து என்னென்ன மாதிரியான தொழில்கள் நடக்குது, என்னென்ன மாதிரியான மேனுஃபேக்சரிங் இது நடக்குது, அதில் வந்து எந்தெந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். அதை உருவாக்கி அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து எப்படி அக்வயர் பண்ணலாம், எப்படி கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணணும். இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். என் பையன் 10வது படிக்கிறான். இப்ப எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி. ஹாஃப்லி எக்ஸாம், சாதாரண குவார்டர்லி எக்ஸாம்க்கெல்லாம் நல்லா படிச்சான் மேடம். இப்ப வந்து புக்கே தொட மாட்டேங்கிறான். அதை ரிவிஷன் பண்ணாதானே மேடம் எழுத முடியும். சரி. ரிவிஷன் பக்கமே போக மாட்டேங்கிறான் மேடம். எவ்வளவு அது வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு அவாய்ட் பண்றான். சப்ஜெக்ட்ல 70 மார்க் தான் வாங்குவான். இப்ப இந்த ஆனுவல்ல அந்த 70 மார்க் கூட வாங்குவானான்னு தெரியல மேடம் எனக்கு. எத்தனாவது? 10வது மேடம். ஓகே ஓகே. ஏன் திடீர்னு அப்படி நான் கோஆபரேஷன் அவருக்கு? அது ஏற்கனவே செல்லு யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆஃபர்ல மார்க் கம்மியா வாங்கிட்டான்ட்டு அவங்க அப்பா செல்ல உடைச்சிட்டாங்க. ஓ. அது சரி. அதுக்கப்புறம் அவன் வந்து கொஞ்சம் நான் இனிமே படிப்பேனா, அப்புறம் திருப்பி படிச்சு மார்க் வாங்க நான் செல்லு வாங்கி தரேன்னு சொன்னேன். அது ஆனாலும் அவனுக்கு அந்த திருப்பி முடியல. 450 வாங்கிக்காம்பா, 425 வாங்கிக்காம்பன்னு வாயால சொன்னோம். இப்ப 400 தொடுவானான்னு தெரியல மேடம். ஹலோ. கேட்டுட்டு தான் இருக்கேன். என்ன மேடம் செய்யறது? அதாவது நீங்க ஒன்று புரிஞ்சுக்குங்க, யாரையுமே நம்ம வந்து ரொம்ப மிரட்டி உருட்டி பயமூர்த்தி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறதுங்கிறது வந்து இந்த காலத்தில் அட்வர்ஸாக போகுது, எதிர்வினையாக தான் போகுது. இப்போ உங்களோட அனுபவம் அதுதான் சொல்லுது. உங்கள் கணவர் வந்து கோவத்தில் வந்து அந்த செல்ஃபோனை உடைச்சிட்டாரு. பட் அந்த பையனுக்கு என்ன செய்தி போயிருக்கோம்? அவனுக்கு வந்து என்னன்னாக்கா அந்த அந்த இதை தான் வன்முறையை தான் கற்றுப்பான். சரி, ஒன்னால் செல்லை தானே உடைக்க முடியும், நான் படிக்க மாட்டேன், என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதண்டாவாத செயல் அது. அவனுடைய எதிர்ப்பை காட்டுறான். ஸோ இப்போ என்ன மேடம் செய்யறது? கவுன்சிலிங் தான் கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் ஃபேமிலி கவுன்சிலிங் போகணும், நீங்கள், உங்கள் கணவர், உங்கள் பையன். இப்போ நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை லைட்டாக சொல்லிவிடுங்க உங்கள் பையனுக்கு. அப்பா, எனக்கு புரியுது, உனக்கும் அவனை அப்பாவுக்கும் நடந்த சண்டையில் நீ வந்து ஏதோ மனசில் ஹர்ட் ஆயிருக்க. ஓகே, நீ மனசில் வந்து காயப்பட்டிருக்க, அது எனக்கு புரியுது. ஆனால் அதுக்காக நீ வந்து உன்னோட எதிர்காலத்தில் நீ வந்து உன் நல்லதுக்காக தான் அப்பா சொன்னாங்க. அப்பா சொன்ன விதம் வந்து சரியாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இதை அண்டர்லைன் பண்ணி சொல்லுங்கள். உட்கார வைங்க, பையனை கூப்பிட்டு எங்கள் பாப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு, அப்பா வந்து ஃபோனை போட்டு உடச்சி அவங்க கோபத்தை வெளிப்படுத்தின விதம் வேணால் சரியில்லாமல் இருக்கலாம். ஓகே, அதனால் வந்து நம்மளுக்கும் பொருள் லாஸ் தான், உனக்கும் அது வந்து மனசை ரொம்ப காயப்படுத்திருக்கலாம். ஆனால் அப்பாவோட நோக்கம் வந்து நீ நல்ல மார்க் வாங்கணுங்கிற பதட்டத்தை தான் அது பண்ணாங்க. அதை நீ புரிஞ்சுக்கலன்னா அது உன்னோட நன்மைக்காக தான் பண்ணாங்க. அதை நீ புரிஞ்சுக்காம நீ உன் கோவத்தை வந்து இப்படி வெளிப்படுத்திட்டு இருந்தேன்னா, படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ பதிலுக்கு வந்து உன் கோவத்தை வெளிப்படுத்தினா அது வந்து எங்களுக்கு வந்து வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் உனக்கு தான் அது நஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிய வைக்கணும். அந்த ஒரு காலர் பேசிகிட்டு இருந்தாங்க, குழந்தைய டிசிப்ளின் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ஷாக பண்ணதுனால அந்த குழந்தை வந்து மனசு காயப்பட்டு அவனோட கோவத்தை வந்து பிடிவாதமாக வெளிப்படுத்துகிறான். ஸோ அதை உட்கார வச்சு கொஞ்சம் புரிய வச்சுருங்க. மற்றபடி லைட்டாக விட்டுடுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம. அப்பா நீ ஃபெயில் ஆகிட்டின்னா அது உன்னை திருப்பி இன்னும் பாதிக்கும். ஸோ நீ இப்போ கோபத்தை இப்போ நீ வெளிப்படுத்துறது விதம் வந்து உனக்கு தான் தீமையாக இருக்குது. எனக்கான உன்னோட மன வருத்தம் நல்லா புரியுது. ஆனால் அப்பாவோட நோக்கம் வந்து உனக்கு நல்ல மார்க் வாங்கணுங்கிறதுக்காக தான். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அப்பாவை வந்து கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிறேன், உன்னையும் கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ 2 பேருமே வந்து இந்த மாதிரி கோவப்படக்கூடாது வீட்டில் அப்படின்னு அப்படியே பாலிஷ்டாக சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போங்க. இப்போ இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ.
ஹலோ. சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம். நான் எனக்கு வந்து 2 பேபி இருக்கு, மேரேஜ் ஆயிடுச்சு. ஃபேமிலி நல்லா தான் போயிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்ல. சரி. ஆனா வந்துட்டு நான் வந்து ரொம்ப கோவப்படுறேன். எந்த விஷயத்துக்கும் இல்லாம எல்லா விஷயத்துலயுமே நான் ரொம்ப ரொம்ப அடமெண்டா இருக்கேன். அது என்ன காரணம்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த அடமெண்டா இருக்கிறதுனால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்களா? எல்லா டைம்லயும் மத்தவங்க பாதிக்கப்படுறாங்களா உங்களோட அடமென்சினால? பேபிஸையும் ஒரு சில நேரம் ரொம்ப திட்டுறேன். அதே மாதிரி ஹஸ்பண்ட் கூடயும் பயங்கரமா கோவமா ஒரு விஷயம் சண்டை வந்துச்சுன்னா ஒரு 2 days 3 days அப்புறம் தான் நான் பேசவே செய்றேன் அவர் கூட. குழந்தைங்களுக்கு என்ன வயசு? ரொம்ப சங்கடப்படுறாரு. குழந்தைங்களுக்கு என்ன வயசு? ஒரு பையனுக்கு வந்து 8 வயசு ஆச்சு, பொண்ணுக்கு 4 வயசு ஆச்சு. சரி. குழந்தைங்களுக்கு கோவம் வந்ததுன்னா அடிச்சிருவீங்களா? அடிக்க ரொம்ப குறும்பு பண்ணா தம்பியை வேணா அடிப்பேன், பாப்பா இது வரைக்கும் நான் அடிச்சது இல்ல. ஓகே. அடமெண்டனா அவங்க கிட்ட என்ன வந்து நீங்க பிடிவாதமா வேணும்னு சொல்லி அவங்க கிட்ட நீங்க பிடிவாதம் பண்றீங்க பிள்ளைங்க கிட்ட? நான் பிடிவாதம் பண்றதுல ரொம்ப குறும்பு பண்ணாதீங்க, சொன்ன பேச்சு கேட்கணும், அந்த மாதிரிதான் நான் வந்து மிரட்டவே செய்வேன். நல்லா படிக்கணும் அந்த மாதிரி. பட் எனக்கு கோவம் வந்தா எக்ஸ்ட்ரீம் தாங்க, எந்த அளவுக்கு கோவம்னு சொல்லவே முடியாத அளவுக்கு வருது. அதான் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி கோவம் வரும்போது? அந்த பிள்ளைங்க கிட்ட அந்த பயங்கரமா சத்தம் போடுவேன், ரொம்ப சத்தம் போடுவேன். ரொம்ப முடியலன்னா தான் அடிக்க செய்வேன். அப்போ ரொம்ப அடிக்க மாட்டேன், ஒரு அடி அவ்வளவுதான். அந்த குழந்தைங்க அப்படியே பயந்து நடுங்கிடுவாங்களா உங்க கோவத்தை பார்த்து? அந்த மாதிரி ஆக மாட்டாங்க, ஆனா அழுதுருவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப மிரட்டினா அழுதுருவாங்க. அழுதா அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரு. நான் எதனால கோவப்படுறேன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு கோவப்படுறேன். ஏன்டா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் கோவப்படுறோமான்னு அப்புறம் தான் நான் ரியலைஸே பண்றேன். என்ன சின்ன விஷயம்? ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒண்ணு சொல்லுங்களேன். இப்போ ஸ்கூல் போயிட்டு வர்றாங்க, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு யூனிஃபார்ம் கழட்டி கொண்டுட்டு போய் போடலன்னா சத்தம் போடுவேன். யூனிஃபார்ம் கொண்டு அந்த இடத்துல போடுங்கன்னு சொல்லுவேன். செய்யலன்னா ரொம்ப திருப்பி மறுபடியும் சத்தம் போடுற மாதிரி, அந்த மாதிரிதான் நான் பண்றேங்க. சரி சரி. அதாவது எங்கேயோ வந்து ராங்குங்களா? இல்ல என்னால கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. ஓகே ஓகே, எனக்கு இப்ப புரிஞ்சு. அதாவது இத பாருங்க, இப்ப வந்து நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இம்சை இல்ல குழப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேற்கத்திய குழந்தை வளர்ப்பு பற்றிய பேச்சு, அதை பற்றியான பகிர்தல்கள். சும்மா பிள்ளைகளை வந்து இப்படி பண்ண வைக்கணும், அப்படி பண்ண வைக்கணும், ஸ்கூல் வந்த உடனே ட்ரெஸ் கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது யூனிஃபார்மோடயே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுற்றிட்டு தான் இருப்போம். அப்புறம் வந்து சரி ஒரு ஸ்டேஜை நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சட்டை அழுக்காயிடக்கூடாதுன்னு கட்டி போடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெருசாக வந்து ஒன்றுத்தையும் நம்ம அவங்கள பொம்மைங்கள் மாதிரி வச்சுக்கிட்டு, அந்த பிள்ளைங்களை இயந்திரங்கள் மாதிரி வச்சுட்டு, அந்த சாவி கொடுத்தா ஏற்கிற மாதிரி வந்தவுடனே இதை பண்ணணும், வந்தவுடனே அதை பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஒரு பண்ணிட்டு அது மாதிரி வளர்த்தாதான் ஒரு அம்மா வந்து நல்ல அம்மா, அந்த மாதிரி பண்ணாதான் டிசிப்ளின் அப்படின்னு எல்லாம் வந்து பேச்சுகள் நடக்கிறதுனால தான் உங்களை மாதிரி பெற்றோர்கள் வந்து பதட்டம் ஆயிடுறீங்க. அதாவது டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து இயல்பா வரணும். ஓகே. சோ பிள்ளைகள் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணட்டும். என்ன இப்போ இன்னும் ஒரு 1 hour அந்த யூனிஃபார்மோட இருந்தா என்ன ஆயிட போகுது? என்ன ஆயிட போகுது? சரி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி பாப்பா ட்ரெஸ் மாத்திக்கிறியா, குளிக்கிறியா? ஸோ முக்கால்வாசி வந்து வெதர் பொறுத்து தான், குளிக்கிறதெல்லாம் கூட தண்ணி கஷ்டம் அதெல்லாம் பொறுத்து தான். இதெல்லாம் வந்து மஸ்ட்டு கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை குளிச்சானா போதுமானது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தண்ணி கஷ்டத்துக்கு. ஓகே. ஸோ அதுக்கு மேலே நல்லா தண்ணி வேலைலாம் இருந்து பிள்ளைகளுக்கும் குளிக்க ஆசை இருந்ததுன்னா 2 வேளை குளிக்கட்டும், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. 2 வேளை குளிக்கலாம், 3 வேளை குளிக்கலாம். ஆனால் இதெல்லாம் செய்தாதான் நல்ல அம்மா, இதெல்லாம் செய்தாதான் நல்ல பிள்ளைலாம் கிடையாது. ஓகே. சோ அதை தாண்டி வந்து அந்த எந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாலும் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அப்படி உட்காந்துட்டு அந்த குழந்தை உங்களை பார்த்து சிரிக்கணும். ஓகே. ஓ நீங்க அந்த குழந்தைய பார்த்து சிரிக்கணும். டெய்லி ரொட்டீனா நான் தான் போய் கூட்டிட்டு வருவேங்க மேம். ஆமா நீங்க தான் போய் கூட்டிட்டு வரணும். ஜாலியா தான் வருவோம். ஆனா வீட்டுக்குள்ள வந்து அந்த செய்யலனா அந்த முகம் அதுதான் சொல்றேன், அந்த முகம் மாறக்கூடாது. வெளியில ஒரு ஜாலியான முகம், 4 பேர் எதிர வந்து ஒரு ஜாலியான முகம், வீட்டுக்குள்ள வந்தோன்னா கடுகடு முகம்னா அந்த பிள்ளைகளுக்கு அது தவறான பண்பியல் தொகுப்பு. அந்த மாதிரி தவறான முகங்கள் நீங்க மாத்தி மாத்தி காட்டிட்டு இருந்தீங்கன்னா குழந்தைகள் குழம்பி எது என்னோட அம்மான்னு புரியாம, அம்மா நல்லவளா கெட்டவளான்னு புரியாம அதெல்லாம் பர்சனாலிட்டி கிளாஷஸ்ல போய் முடிஞ்சிரும். ஓகே. நீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலா பண்றீங்க, நீங்க வந்து ஃபேக்கா பண்றீங்க. வெளியில இருக்கும்போது ரொம்ப அப்படியே மேனர்ஸா பழகிற மாதிரி, வீட்டில் வந்த உடனே என்ன ஒன்றா செய்யலான்ற மாதிரி தனிமையில் இருக்கும்போது அந்த குழந்தைங்களை வந்து அடக்கி ஒடுக்கி எல்லாம் பண்ணணும்னா அது தவறு. அது மாதிரி செய்யக்கூடாது. பிள்ளைங்க வந்த உடனே சரி உட்காரட்டும்,
வெளியில எப்படி சிரிச்சுட்டே வந்தாங்களோ அது மாதிரி ஈஸியா இருக்கட்டும், அப்படியே லேசியாவே இருக்கட்டும். குழந்தைங்க தானே, பெருசானவனே நம்மள மாதிரி இருக்கவே இருக்கு. இப்போ இந்த நேரத்துல வந்து வேஸ்டா தான் ஆக்கட்டுமே, டயத்தை அப்படி ஜாலியா தான் பொழுது போக்கட்டுமே, என்ன ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஒரு கதை புக்கை வச்சுட்டு ஒரு கார்ட்டூன் வச்சுட்டு, இந்த கார்ட்டூன் பத்தியா எவ்வளவு அழகா இருக்கு, இந்த பொம்மை பத்தியா, இந்த தாடி பத்தியா, இந்த கண்ணாடி, அது மாதிரி அப்படியே பிளேஃபுல்லா எடுத்துட்டு போகணும். ஓகேங்க. அப்ப அந்த குழந்தை பக்கத்துல வந்துட்டு உங்க கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு விளையாடும். அப்படியே அந்த விளையாட்டுலயே கதை சொல்லலாம், அந்த விளையாட்டுலயே இது பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி பாப்பா ட்ரெஸ் மாத்திக்கிறேன், மம்மி கூட போய் ட்ரெஸ் மாத்த போறேன். ஸோ அந்த மாதிரி கேஷுவலா நீங்க கொண்டு போகணும். ஓகேங்க. அந்த குழந்தையோட வந்து அந்த பழகுதல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்ம என்ன இப்போ வந்து நாடகமா வீட்டுல சீனுக்கு சீன் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு டிசிப்ளினா உட்காந்துட்டு பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம வாழறோம், ஒவ்வொரு நிமிஷமும் வாழறோம், ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பாண்டிங், நம்ம பேசுறது, நம்மளோட பாடி லாங்குவேஜ், நம்மளோட முகம் பாவங்கள், அதெல்லாம் வந்து பிள்ளைகளை வந்து ரொம்ப ரொம்ப பிள்ளைகள் வந்து நம்மளோட நடை உடை பாவனை வழியா தான் நம்மள யாராக இருக்கோன்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதை நல்லா பெற்றோர்கள் நல்லா தயவு செஞ்சு நீங்க வந்து புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே கடுகடுன்னு ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம நல்லா சமைச்சு கொண்டு வந்து வச்சோம்னா கூட முக்காவாசி குழந்தைங்க ஏன் படுத்துறாங்க சாப்பிட்றதுக்கு? பிகாஸ் அவங்க உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க, அம்மா பதற்றத்தோட போறதும் வரதும் புலம்புறதும் முடியலன்னு சொல்றதும் அப்புறம் கொண்டு வந்து அப்படி டக்குன்னு வைக்கிறதும், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைகள் நம்ம நினைச்சுக்கிறோம். யாரா இருந்தாலும் இப்ப நாமளே ஒரு அடல்ட், நம்மளுக்கு வந்து ஒருத்தர் அந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு கொண்டு வந்து சாப்பாடு வச்சோம்னா நம்ம சாப்பிடுவோமா? ஒரு குற்ற உணர்வு இருக்கும்ல, சரி ஏண்டாப்பா இவங்களை நம்ம இவ்வளவு படுத்துறோம், ஏன் தான் நம்ம இப்படி இருக்கோமோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி குற்ற உணர்வுனால தான் அந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. குற்ற உணர்வு, ஒரு அவமான உணர்வு, சரி நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்காக அம்மா ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க, எனக்கு இந்த சாப்பாடே வேணாம் போ, இந்த சாப்பாடுனால தானே நான் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தோணிடும். ஸோ அதனால அந்த நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பதட்டம், அனாவசியமான பதட்டம், அனாவசியமான கோபமே வந்து வைரஸ் மாதிரி வீட்டுக்குள்ள. பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த பொறுமை, அந்த ஒரு டாலரன்ஸ் எப்பவுமே வந்து நம்ம ஒரு அவேர்னஸோட இருக்கணும். வீட்டில் வந்து இப்போ ஒரு வீடு கூட ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான். எப்படி இப்போ வெளி இடத்துலலாம் வந்தோம்னாக்கா நீங்கள் சொல்றீங்கல்ல, வெளி இடத்துலலாம் நம்ம இஷ்டப்படியெல்லாம் நம்ம நடக்க மாட்டோம்ல, ஏன்னா 1000 பேர் நம்மளை பார்த்துட்டே இருக்காங்கன்ற ஒரு அவேர்னஸ் இருந்துட்டே இருக்குல்ல. அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து யாரும் பார்க்குறாங்க பார்க்கல இல்லை, நமக்குள்ள வந்து நம்ம ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க நம்மள, நமக்குள்ளே ஒரு மனசாட்சி நம்மளை பார்த்துட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து யாராக இருக்கோம், அதுதான் நான் இப்போ கூட இன்னைக்கு டாபிக் வந்து அதுதான் நான் ஆரம்பித்தேன். நான் ஒரு நம்ம யாராக இருக்கோன்றத வந்து எப்போவுமே நம்ம அவேர்னஸோடு இருக்கும்போது என்ன ஆகும், நம்மளோட எதிர்பார்ப்புகள் வந்து குறைச்சிக்கிட்டே வருவோம். அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருப்போம் மற்றவங்க மேலே. சில நேரங்களில் வந்து செல்ஃப் கிரிட்டிசிசம், அதாவது தன்னை பற்றிய குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குமானால் ஒருவருக்கு, அப்போ நான் தான் இப்படிலாம் வீணாக போயிட்டேன், நான் தான் எதுவுமே பண்ணலை, நான் ஒன்றுமே பண்ணலை, நான் இப்படி பண்ணலை, நான் அப்படி பண்ணலை, நான் இதை செய்திருக்கணும் அதை செய்திருக்கணும் அப்படின்லாம் பல பெண்கள் பல நேரத்தில் இந்த தாழ்வு மனப்பான்மை காரணமாக என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகள் கையில் கிடச்சோடனே அதை வந்து தன்னுடைய பின்பமாக நினச்சி தான் செய்யாததெல்லாம் அந்த குழந்தைகளை செய்ய வைக்கணும்னு சொல்லி அவங்கள ரொம்ப அழுத்தத்தில் கொடுப்பாங்க. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அது ஒரு விதமான தவறான ஒரு விஷயம். ஸோ குழந்தை வேற, நாம் வேற, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளால சில விஷயங்கள் செய்ய முடியாமல் போனது, அதுக்கு பல காரணங்கள். ஸோ அதனால இப்போ நம்ம செய்ய முடியாமல் போனதெல்லாம் அந்த குழந்தைகள் செய்யணும்னு கிடையாது. ஸோ இப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம ப்ரொவைட் பண்ணணும், ஒரு தோட்டக்காரன் மாதிரி. சரியா? ஸோ நமக்கு வந்து ஒரு நம்ம செடி வளர்ந்துட்டு வரும்போது நம்மளுக்கு தண்ணி சரியாக கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக வந்து ஒரு செடி கிடச்சிதுன்னு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னாக்கா அது வீணாக போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஓவராக அன்பு கொடுக்கறது, ஓவராக ப்ரொடெக்ஷன் பண்ணுறது, எல்லாம் ஓவராக பண்ணுறது வந்து அது ரொம்ப 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 கெடுதலான பேரண்டிங். அதாவது தவறுன்னு கூட சொல்ல மாட்டேன், நிறைய பர்மிசிவ் அண்ட் ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்டிங் தான் வந்து பல குற்றவாளிகளே உருவாக்குது. பிள்ளைகள் வந்து மன நொந்து போயிடுவாங்களோ, பிள்ளைகள் வந்து மனசு கஷ்டப்பட்டுருவாங்களோ, பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து திட்டோம்னா அவங்க வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்காமல் விடுறது, அவங்கள கண்காணிக்காமல் விடுறது, அவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்பு காட்டாமல் இருக்கும் பொழுதெல்லாம் கண்டிக்காமல் இருக்கிறது, ரொம்ப சுயநலமாக இருக்கும் பொழுது அதை கண்டுக்காமல் விடுறது, இதெல்லாம் தவறான பேரண்டிங். ஸோ பிள்ளைகளை வந்து டிசிப்ளின் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணும், ஃப்ரீயாக இருக்க வேண்டிய இடத்துல ஃப்ரீயாக விடணும்.
ஒரு காலர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். குழந்தை வளர்ப்பை பற்றி அவங்க டவுட் கேட்டாங்க. இது எல்லாருக்குமே இயல்பாக வரக்கூடிய ஒரு சந்தேகம்தான். நம்ம குழந்தைகிட்ட வந்து சில நேரத்தில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக உருட்டி மிரட்டி எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு குற்ற உணர்வு வரும். ஸோ தவறா அப்படின்னு சின்ன வயசுலேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ அது தவறு தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக அழுத்தத்தில் வந்து கோவம் எல்லாம் வரலாம். பட் ஒரு 6க்கு மேலே போகக்கூடாது. 6, 7க்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே அழுத்தம் ஜாஸ்தி போகுதுன்னா நாமளே புரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப அனாவசியமாக இந்த பலூனை ஊற்றிக்கிட்டே இருக்கோம், இது வெடிக்க போகுது ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து எல்லாமே மிதமான இதில் வந்து உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தணும். சில நேரத்தில் உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தாமே சேர்த்து 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 வச்சுட்டு இருந்தோம்னா கூட இந்த மாதிரி அழுத்தம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எதிர்பார்ப்பு வைக்கிறோம், அந்த எதிர்பார்ப்பு வந்து சரி செய்யப்படலை, பூர்த்தி செய்யப்படலை, அதனால் ஏற்படக்கூடிய ஏமாற்றம் தான் கோபம். ஸோ அப்போ இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு நியாயமானது, சரியானது, தேவையானதா, முதல்ல தேவையானதா. இப்போ வந்து ஒரு கணவர் வந்து நம்மக்கிட்ட இனிமையாக பேசணும்னு ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப அவசியமானது அப்படின்னா கூட சுபாவத்தை பொறுத்து தான். இப்போ ஒருத்தவங்க வந்து நல்லா பேசணும், இனிமையாக பேசணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு மனசார நினச்சிட்டாங்கன்னா அவங்க எப்படியாவது நேரம் எடுத்துக்குவாங்க. நேரமே இல்லைன்னா கூட அவங்க ஆஃபீஸ் சம்பந்தமாக வேற யாருக்கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அந்த மனைவியை பார்க்குற ஒரு சில பார்வைகள் வந்து அவங்களுக்கு ஒரு அன்பை வெளிப்படுத்தும். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்து வருவதில்லை. அந்த பாடி லாங்குவேஜுங்கிறதுல கூட வந்து அன்பை காட்டலாம். ஸோ சில படங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வருது, அதில் அந்த கேரக்டர்ஸில் வரும் அந்த மாதிரி. ஸோ அன்பை வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ஒரு திறமை. அடுத்தது அது வந்து ஒரு சுபாவம், அது ஒரு ஒருத்தரோட சுபாவம். சில பேருக்கு வந்து அன்பு இருக்கும், வெளிப்படுத்த தெரியாது. ஸோ முக்காவாசி சிக்கல் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வர்றது என்னன்னா, ஆண்களுக்கு வந்து அன்பை வெளிப்படுத்தவே தெரியாது. அவங்க நிறைய பேர் தப்பாக கற்றுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, ஆண்கள் சமீபத்தில் கூட யாரோ ஒருத்தங்க என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க மனைவி மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு அட்மைரேஷன், அவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன். ஏன்னா அவ்வளோ ஒரு டிவோட்டடான ஒரு மனைவி அவங்களுக்கு. கணவனை நல்லா புரிஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இவருக்கும் வந்து நல்ல அவங்க மனைவியை பற்றி நல்ல ஒரு இது. ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு தடவை கூட அதை வெளிப்படுத்தினதே இல்லையா. ஸோ அதை பற்றி அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார் என்கிட்ட. நான் வந்து நான் நினைப்பேன், ஆனால் அவங்க செஞ்சுருவாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ஒரு டிப்பிக்கல் மேன் ஆணாதிக்க மனிதனாக தான் நான் இருந்திருக்கேன். அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாபம்னு நினைக்கிறேன். ஆண்களை வந்து தாய்மார்கள், பெண்கள் ஆண் குழந்தைகளை வளர்க்கிற விதமே சரியா இல்லை. அவங்கள வந்து நம்ம ஒரு தோல்வியாளர்களாக தான் வளர்க்குறோம். அதாவது தோல்வியாளர்கள் இந்த சென்ஸ் என்னன்னா, செல்ஃப் ரிலையண்ட்டாக வளர்க்குறது இல்லை. அவங்களோட தேவைகளை அவங்களே பூர்த்தி செய்து கொள்ள அளவுக்கு அவங்களுக்கு எல்லா வேலைகளும் சொல்லி தருவதில்லை. ஒரு பெண் குழந்தைக்கு சொல்லித்தர அளவுக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு துணி துவைச்சிக்கிறதுக்கோ, ஒரு சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கிறதுக்கோ, வீடை வந்து சுத்தப்படுத்துறதுக்கோ, இதெல்லாம் எதுவுமே வந்து ஆம்பளை பசங்களுக்கு அம்மா சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரில, ஏன் இந்த பாரபட்சம்னே தெரில. பில்கேட்ஸ் கூட ஒரு அமெரிக்காவில் ஒரு மீட்டிங்கில் அது குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ தாய்மார்கள் வந்து குழந்தைகளை வளர்க்குறதுல பாரபட்சமாக இருக்காங்க. ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ஒரு ஆண் இல்லைன்னா கூட தனித்து இயங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் இல்லைன்னா அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்தம்பிச்சு காசை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி பண்ணிடுறாங்க. அது தவறு அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம நல்லா உள்வாங்கணும். ஸோ ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது தனக்கான தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிச்சிட்டாக்கா நமக்கு வந்து விடுதலை கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சின்னு பெண்கள் நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு தவறு. அதாவது சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதுங்கிறது வந்து ஒரு தனி ஒரு உளவியல் ரீதியான ஒரு திறமை. ஸோ நம்ம வந்து எதற்காகவே வந்து இவங்க இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் உங்கள் மனசில் தோணுச்சுன்னா, அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனிதன் கிடையாது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு நான் பார்த்தேன், ஏதோ ஒரு இதில் ஒரு பெண்மணி வந்து பெரிய ப்ரொஃபஸர், ஆனால் இருந்தாலும் வந்து யாருக்கோ டெஸ்பரேட்டாக கால் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏதோ ஒன்றுத்தில் லாகின் பண்ணணும், அதுக்கு இது பண்ணணும், எனக்கு தெரியாது தம்பி, நீ வந்துடுறியா, வீட்டில் செய்து கொடுத்துட்றியா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து முரண்கள்.
ஒரு பக்கத்துல வந்து நம்ம இவ்வளோ பெரிய படிப்பு படிக்கிறோம், இவ்வளோ சாதிக்கிறோம், இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அதெல்லாம். இன்னொரு விஷயத்துல டெக்னிக்கலா வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து ஒரு பயம். இந்த 50களுக்கு மேல ஆயிட்டுன்னா அந்த பெண்களுக்கும் ஒரு 60களில் இருக்கக்கூடிய ஆண்களும் நான் பார்க்குறேன். இந்த கம்ப்யூட்டர் விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அது அறிமுகம் ஆகலை சின்ன வயசுல. ஆனா அவங்க சொல்ற பெரிய விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வயசு பையன் வந்து சை என்னம்மா சொல்லுமா இது ஒண்ணுமே இல்லைம்மா சப்ப மேட்டர் அப்படின்னு பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அது எதனாலன்னா அந்த அறிமுகமானது தான். அவங்க கேட்ஜெட்ஸோடய பறந்து கேட்ஜெட்ஸோடய வளர்ந்ததுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்க, இந்த ஃபியர் நமக்கு இருக்குது, இதை வந்து டீசென்சிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாமளே செய்து 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 பழக 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 அந்த சிறு சிறு விஷயங்கள் சின்ன சின்ன அடிகள் வந்து ஒரு பெரிய பயணத்தையே கொடுப்பது போல அந்த அனுபவம் தான் நம்மளை வந்து வலிமையானதாக ஆக்கும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து தன்னிறைவு பெறும் மனிதர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஸோ உறவுகளில் வந்து அது ரொம்ப முக்கியம். நம்ம உறவுகளில் வந்து ஒருத்தர் இல்லாத நான் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம வந்து வாழும் பொழுது, அதாவது மனதளவில் வந்து ஒரு அன்புக்காக அவங்க கூட இருக்கணும் அந்த ஆசை அப்படின்றது வேற விஷயம். இவங்களோட வாழ நான் விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சி ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு விஷயம். ஆனால் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம வாழ்க்கையை வந்து தொடரணும். அதுதான் தன்னம்பிக்கை. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடியும் நேரத்துக்கு வந்தாச்சு. தொடர்ந்து 5 மணி வரைக்கும் 04449067777 நம்பருக்கு உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். கால் பண்ணலாம், உங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்துக்கலாம். யூடியூப்ல நாங்கள் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. program@pepperstv.com உங்களோட கருத்துக்களை எழுதலாம். விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.